ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சண்டே வீலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா செடி தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாட் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பாட் வந்து நான் ஹோல்சேலில் வாங்கினால 50 ருபீஸ் தான். ஒரு பாட் வந்து 50 ருபீஸு. நர்சரியில் வாங்கினாலே உங்களுக்கு ரேட் ரொம்ப ஜாஸ்தி. நான் வெளியில் பிளாஸ்டிக் கடைலாம் இருக்கும்ல, அங்கே போய் கேட்டு பாருங்கள் மக்களே, அங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பாட்டில் வந்து ட்ரில் மிஷின் வச்சு ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து கொக்கோ பிட்டு இருக்கு இல்லையா, தேங்காய் நார் வந்து கொடுப்பாங்க. அது தண்ணியில் வந்து ஒரு நாள் ஊற வச்சாலே நல்லா இந்த மாதிரி உப்பி வந்துடும். அதை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து கீழே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. ஓட்டை போட்டால் தான் தண்ணி வெளியில் போனால் தான் உங்களுக்கு செடி நல்லா வளரும். இல்லைனா தண்ணி போகலன்னா செடியே வளராது. அதில் ஓட்டை இல்லாதனால நான் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இருக்கிற அந்த 4 பாட்லேயும் தேங்காய் நார் போட்டாச்சு. அப்புறமா வந்து வெந்தயம் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் மக்களே. வெந்தயம் வந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா வெந்தய செடியில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இது கொக்கோ பிட்டு, அதுக்கப்புறமா அந்த குச்சி, இந்த மிக்சிங் இது வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா அதுலேயே மண்புழு உரம், அதுக்கப்புறமா வந்து அந்த நார்மலாக கிட்டு வாங்கும்போது கொடுத்தது எல்லாமே இருக்குது. செம்மண் வந்து வெளியில் கிடச்சனால செம்மண் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், வெங்காயத்தோல், முட்டை, மாட்டு சாணி, மண்புழு உரம் இதெல்லாம் போட்டிங்கன்னா செடி உங்களுக்கு வந்து சூப்பராக வளரும். அதனால் நான் சின்ன வெங்காயம் ஒலிக்கிற தோல் இது எல்லாமே வந்து செடிங்களுக்கு வந்து போட்டுருவேன். இது எல்லாமே எங்கள் செடிங்க பாருங்கள் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே போட்டால் தான் உங்களுக்கு நீட்டாக வளரும் மக்களே. நீங்கள் போடாமல் விட்டுட்டிங்கன்னா அதை வந்து வளர்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்புறமா 2-3 செடியில் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். அது வந்து வெந்தய கீரையாக வளர்ந்துடும். இந்த ரெய்னி டைம்க்கெல்லாம் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து கொடி பசலைக்கீரை எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். எனக்கு செம்மண் வந்து வாங்கிட்டு வரணும். ஒரு சட்டி பார்த்திங்கன்னா 50 ரூபா சொல்கிறாங்க செம்மண். மொத்தமாக வந்து எங்களுக்கு செடி வைக்கிறதுக்குன்னா நிறைய சட்டி தேவைப்படும். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே செம்மண் மூபி தான். அதனால் அங்கேருந்து நாங்கள் வந்து செம்மண் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து பார்ட்ஸ் எல்லாமே ட்ரில் பண்ணணும். ஓட்டை போட்டால் ஓட்டையே போட முடியல. அதனால ட்ரில்லிங் மிஷின் வச்சு ட்ரில் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் ஓட்டையே அதில் போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொக்கோ பிட்லாம் போட்டு ஒரு ஓட்டை இல்லைனா 2 ஓட்டை கூட போட்டுக்கலாம். நமக்கு அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஃபில் பண்ணி மண் கலவை இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி செம்மண் போட்டிங்கன்னா செம்மண்ணில் வந்து கல், மண் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. நல்லா உதிரியாக எடுத்துக்கிட்டால் தான் நல்லா வளருமாமா. நிறையா போட்டோன்னா வளராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் உதிரியாக போட்டு அந்த செம்மண் எடுத்து போட்டுட்டோம். எல்லா இதுலேயுமே 4-5 இது எங்களுக்கு வந்து சும்மா தான் இருந்துச்சு இந்த பக்கெட்டு. ஸோ அதனால் அதில் வந்து எல்லாமே போட்டு ஃபில்லிங் பண்ணிட்டோங்க. பாருங்கள், 2 ஓட்டை போட்ட பக்கெட் நல்லா இருக்கா மக்களே. நீங்களும் வந்து பிளாஸ்டிக் கடையில் வாங்குங்க. தனியாக நர்சரியிலே வந்து உங்களுக்கு செம்ம காஸ்ட்லி. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா அந்த மண்புழு உரம், அசோக் பரிமளமா, அது பேர் என்னன்னு தெரியல எனக்கு, அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். ஒவ்வொரு ஸ்பூன் போட்டால் போதும். மொத்தமாக போட்டு மண்ணில் போட்டு கலவை போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் மண் போட்டுட்டு அதுக்கு மேலே எல்லாமே போட்டுட்டு மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் செடி போட்டோன்னா நல்லா வளரும் உங்களுக்கு. செடி வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் போட்டாலே பூவெல்லாம் நிறைய பூ பூக்கும், நிறைய இது வளரும். மண்புழு உரம்லாம் போட்டால் அதுதான் நமக்கு வந்து செடிக்கு வந்து அதுக்கு ஒரு சாப்பாடு மாதிரி. அதனால் அது போட்டுக்கணும். அப்புறம் 15 days ஒன்ஸ் வந்து நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். போட்டுட்டு அதுக்கு மேலே விதை போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் மண் போட்டு மூடி வச்சுருங்க. நல்ல செடி வளர்ந்துடும். எல்லா செடியிலையுமே அந்த இது போட்டுக்கோங்க. இந்த மண்புழு உரம்லாம் வந்து இந்த ரோஸ் செடிக்கெல்லாம் போட்டால் நல்லா வளருமாமா. அப்புறம் அதான் பாருங்கள், கல் இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. கல் இருந்துச்சுன்னா வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வளராது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கல் பெருசாக இருந்துச்சுன்னா அமுத்தி விடுங்க. அமுத்த முடியலன்னா அது எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுருங்க. அதுக்கப்புறமா வெந்தயம் இருக்குது பாருங்கள், அது வந்து உள்ளே போட்டுக்கிறேன். நான் ஊற வச்ச வெந்தயத்தை இந்த செடியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அங்கங்கே தூவி விடுங்க. மொத்தமாக போட்டோன்னா மொத்தமாக செடி வளரும். அப்போ வந்து அது செடி இடிச்சுக்கொண்டு நிறைய வளர முடியாது. அதனால கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்படியே போட்டுருங்க.
அதுக்கப்புறமா வந்து தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளியை கட் பண்ணி அதை வந்து செடியாக போட்டால் வீட்டிலேயே தக்காளி செடி வளர்ந்துருமாம்மா. ஸோ அதனால் அதுவும் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் போட்டிருக்கேன் மக்கள். சின்ன வெங்காயம் போட்டு அதை மூடி வச்சோன்னா அது செடி வளரும். ஸோ அதனால் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன், வெந்தயம் போட்டிருக்கேன், அப்புறம் மணி பிளான்ட்டும் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி தான் போடணும். புதுசாக வந்து செடி பிகினராக வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எனக்குமே நானும் இதான் ஃபஸ்ட் டைம் பிகினராக இருக்கேன். நானே எப்படி செடியெல்லாம் இவ்வளோ வச்சேன்னு எனக்கே தெரியல. எல்லாமே கஷ்டப்பட்டு தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ணி நான் பண்ணது தான். அதுக்கப்புறமா வந்து எல்லா செடியும் போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் எங்கள் மாடியே க்ளீன் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது நாங்கள் பண்ண தப்பே பார்த்திங்கன்னா செங்கல் வச்சு அதுக்கு மேலே வச்சிட்டோம். எங்கள் மாடியே இதாக போச்சுங்க பாருங்கள், மாடியே எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் செங்கல் எடுத்துட்டோம். செங்கல்னால நிறைய பூச்சி புழுவெல்லாம் வருது. செங்கல் வச்சு மேலே செடி வச்சா செங்கலே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் மக்களே செங்கல் வச்சு பண்ணாதீங்க, செங்கல் இல்லாமல் பண்ணுங்கள். சும்மா நார்மலாக தரையில் வச்சாலே போதும். இல்லைன்னா ஸ்டாண்ட் மாதிரி கூட ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதை வச்சு நம்ம செடி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எங்கள் மாடியே நாறிடுச்சு செங்கல் வச்சு பண்ணனால. செங்கல் இல்லாமல் வச்ச செடியெல்லாம் கூட அந்த இடம்லாம் நீட்டாக தான் இருக்குது. செங்கல் வச்சனாலே அந்த இடம் எல்லாமே ரொம்ப மோசமாயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. தேய்ச்சி க்ளீன் பண்ணாலும் போக மாட்டேங்குது, ஒரே டைம் தேய்க்க முடியல. ஸோ அதனால் செடியெல்லாம் எடுத்து இந்த சைட் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டாண்டு வாங்கி ஸ்டாண்டில் வந்து இந்த செடிங்கெல்லாம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் செங்கல் எவ்வளோ கேவலமாக ஆயிடுச்சுன்னு. செங்கல்லாம் பூசணம் பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால செங்கல்லாம் எடுத்து இந்த சைடு வச்சுட்டு செடிங்கெல்லாம் எடுத்து இந்த சைடு வச்சுட்டோம். அந்த சைடு ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செடியெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள் மாடி ஃபுல்லுமே க்ளீன் பண்ணி விட்டுருக்குறோம். முடியல சுத்தமாக, எனக்கு சரியான வேலையாயிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த இடம்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு, அந்த கொக்கோ பீட்லேருந்து வர இது தான் இப்படி ஆயிடுச்சு மக்களே. தேங்க்யூ ஆல், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.